அதிமுக ஒன்றிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு ஆட்சி அமைக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நெல்கட்டும் செவல் கிராமத்தில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் பூலித்தேவரின் திருவுருவச் சிலைக்கு அவரது 309வது ஜெயந்தி விழாவையொட்டி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாநகரில் பூலித்தேவரின் முழு உருவ வெண்கல சிலையை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாகவும் போதைப் பொருட்களின் விற்பனை தாராளமாக நடக்கிறது எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தூய தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்களும் 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒருங்கிணைந்து உறுதியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை நிறுவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பூலித்தேவருடைய முழு உருவ வெண்கல சிலையை சென்னை மாநகரில் அமைப்பதற்கு கோரிக்கை வரப்பட்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்கெட்டு கிடக்கிறது. போதைப் பொருள் எங்கும் தாராளமாக இங்கு விற்பனை தளமாக இருக்கிறது.